அவன் உன்னை மீட்டுக் கொள்ள வேண்டும். நான் அவனை என்ன செஞ்சுக்கிறேன். அருமையானவர்களே, இந்த வேதத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டினுடைய நியாய பிரமாணம் அந்த முந்தின அந்த சுதந்திரவாளியை குறிக்கிறது. இதனால் ஒருவன் நீதிமானாக்கப்படுவதில்லை. ரோமருடைய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால நம்ம எப்படி ஆகணும் சொல்லுங்க, நீதிமானமா. ஐயா, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ரத்தத்தினால நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் யார் யார் மேலெல்லாம் இருக்கிறதோ அவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் சொல்லுங்கம்மா? நீதிமானாய் பார்க்கிறார். அந்த ரத்தத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக மாறிவிட வேண்டும். அருமையானவர்களே, அந்த சுதந்திரவாளியை பார்க்கிறான். இந்த ரூத் நகோமியிடத்துல எல்லா காரியத்தையும் சொல்றான். அவன் இந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னால தூங்கவே மாட்டான். இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், நமக்காக ஆண்டவர் செய்யற வரைக்கும், நம்முடைய காரியத்தை செய்யற வரைக்கும் அவர் என்ன செய்யல, சும்மாவே இல்ல, அவ்வளவு நேர்த்தியாய் செய்தார். ஆமென். இந்த போவாசும் அதை போல அவனை குறித்து ஒரு நற்சாட்சி. அவன் இந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னால என்ன செய்ய மாட்டான், தூங்க மாட்டான். செல்ல அதை முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் நமக்காக அருமையாக நேர்த்தியாய் சிலுவையிலே சொன்னார், செய், நான் எல்லாவற்றையும். அருமையானவர்களே, பாருங்கள், இந்த காரியத்திற்காக ஓய்வு இடத்துல போய் தன்னுடைய 10 மூப்பரை அழைத்து அந்த இஸ்ரவேலுடைய சட்டத்தின்படி அங்கே பார்க்கிறான். நீ நம்ம எலிமெலேக்குடைய நிலமெல்லாம் இருக்குது. 3 காணியாட்சி இருக்குது. மக்களோடுக்குரியது, கிளியோடுக்குரியது, அங்கே எலிமெலேக்குரியது. இதெல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். உடனே இவனுக்கு சந்தோஷம். என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்க போகுது? ஆனா வச்சா பாருங்க, ஒரு ஆளு அதை மீட்கணும்னா எது வாங்கணும்? ஆமா, ரூத்த கல்யாணம் பண்ணாதான் உனக்கு. ஆமென். இவன் ஒரே ஓட்டமா ஓடிட்டான். ஏனென்றால் மோவாபியர்கள் 10 தலைமுறைக்கு என்ன செய்யக்கூடாது, சபைக்குள்ள வரக்கூடாது. இதனால நான் என்னை தீட்டுப்படுத்த விரும்பல, அதனால ரூத்தையும் வச்சுக்க, அந்த நிலத்தையும் நீனே வச்சுக்கன்னு சொல்லி இஸ்ரவேலுடைய சட்டப்படி, நியாய பிரமாண சட்டப்படி ஒருத்தன் வேண்டான்னு சொன்னா அவன் தன்னுடைய காலில் இருக்கிற செருப்பை கலட்டி கொடுக்கணும், ஒத்த கால் செருப்பு. அது மாத்திரமல்ல, அவன் முகத்துல என்ன செய்யணும், என்ன செய்யணும், துப்பணும். போவாசுடைய முகத்துல துப்பி அந்த காலுடைய பாதரட்சியை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்காக அவரை துப்பினார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல படிக்கிறோம். அவர் மேல கிரீடத்தை வச்சு அன்னைக்கு அவரை தன்னுடைய அங்கே எச்சினாலே துப்பினார்கள் என்று சொல்லி வேதத்துல படிக்கிறோம். ஐயா, உங்களை மீட்கவும் என்னை மீட்கவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துப்பப்பட்டாரம்மா, துப்பப்பட்டார். ஐயா, இயேசு கிறிஸ்து நமக்காக துப்பப்பட்டார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட காரியத்தை செய்து முடித்த பின்பு இப்பொழுது அந்த நாளிலேயே திருமணம் நடக்கிறது. மங்களமான மகன் போவாசுக்கும், மங்களமான மகன் குறித்த காலத்துல ஆண்டவர் ஒரு அருமையான ஆண் குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா.
அருமையானவர்களே, இனி அவ்வளவுதான். நகோமியினுடைய குடும்பம் க்ளோஸ். நினைத்தவர்களுக்கு முன்னால் அழிந்து போகிற நிலைமை, ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை வரலாறு ஆண்டவர் ஒரு கமா போட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததிக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்தார். அருமையானவர்களே, எத்தனை நல்ல தெய்வம், எத்தனை மகிமையான தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் எனக்கு இனி அவ்வளவுதான், என் குடும்பம் இனி அவ்வளவுதான், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், நீங்க நினைச்சு நீங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். ஆனா கர்த்தரால் முடியும் அதை கமா போட. ஆமே, இவனுடைய ரூத்தினுடைய வாழ்க்கை அப்படித்தானே. இவள் எப்படிப்பட்ட குடும்பத்தில் போய் சேர்ந்தாலும் என்பதை நான் காண்பித்து கொடுத்து நான் முடிக்க போகிறேன். வாசிக்கலாமா? அருமையானவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ரூத்தினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே வாசிக்கலாமா? ரூத் 4ஆம் அதிகாரம் 18